நான் ஒரு கார்டனர்னு பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா என்னை சுற்றி more than 100 plants இருக்குது and I have shown them enough love, care and affection. I wanted to share those care tips with you and I have 12 pointers to share. First 6 being more general tips and the next 6 being not so general. So I've divided this video into 2 parts and today it's part 1. நம்ம எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோ தண்ணி ஒரு செடிக்கு ஊற்றுறது அப்படிங்கிறது தான். இதே ஒரு அவுட்டோர் கார்டனாக இருந்தால் கூட அந்த கன்ஃபியூஷன் ஓகே. பட் ஒரு இன்டோர் கார்டனில் ஒரு பாட்டில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோன்னா அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஏன்னா எல்லா செடிக்கும் ஒரே பிரின்சிபல் தான். எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட் எடுத்துக்கிறீங்க, மேலேருந்து தண்ணி ஊற்றுறீங்க, அந்த தண்ணி ட்ரைனேஜ் ஹோல் வழியாக கீழே வரணும். அதுதான் பேசிக் பிரின்சிபல். பட் ஒரு செடிக்கும் ஒரு வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ சக்யூலன்ஸ் அண்ட் கேக்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி ஒரு 20 days once and 15 days once டிபெண்டிங் அப்பான் த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆஃப் ஆர் ரீஜியன் நம்ம தண்ணி ஊற்றணும். இதே அதர் க்ரீன் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை ஊற்றுற மாதிரி இருக்கும், சில பிளான்ஸ் 4 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுற மாதிரி இருக்கும். வாட் எவர் இட் மே பி, இஃப் யூ ஃபைண்ட் யுவர் soil dry, you have to water the plant. பட் சாயில் ட்ரையாக இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள் ஃபிங்கரை அந்த பாட்டுக்குள்ளே நல்லா உள்ள வரைக்கும் இம்மர்ஸ் பண்ணுங்கள், சாயிலை டச் பண்ணி பாருங்கள். மாய்ஸ்டாக இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பட் சாயில் ட்ரையாக இருக்குது, உங்கள் ஃபிங்கரில் ஒட்டவே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். சில பிளான்ஸ் பிரைட் லைட்டில் நல்லா வளரும், சில பிளான்ட்டுக்கு டைரக்ட் சன்லைட் தேவைப்படும், லைக் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ரோஸ் அந்த மாதிரி. சில பிளான்ட் வந்து லோ லைட் ஏரியாவில் கூட வளரும். பட் irrespective ஆஃப் வாட் எவர் டைப் ஆஃப் பிளான்ட் யூ ஆர் க்ரோயிங், எல்லா பிளான்ட்டுக்குமே லைட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ். அது வளர்கிறதுக்கு வாட்டர், சாயில் மட்டும் பத்தாது, லைட் தான் மேஜர் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். லோ லைட் பிளான்ட்டான நம்ம நல்ல டிம் லைட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்து வச்சிங்களோ அதே மாதிரி அந்த பிளான்ட் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர நியூ ஷூட்ஸோ நியூ க்ரோத்தோ உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ வாட் எவர் பிளான்ட் யூ பை, வீட்டில் லைட்டிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு விண்டோ இருக்கா, இல்லை ஒரு பால்கனி இருக்கா, பிரைட் ஏரியாவாக இருக்கா, அங்கே வைக்கலாமா, இந்த பிளான்ட்டுக்கு இந்த லைட்டிங் ஏரியா செட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு பிளான்ட்டையும் ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மள மாதிரியே பிளான்ஸுக்கும் ஃபுட் தேவைப்படும். நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் பிளான்ஸ்க்கு ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணலாம். ஃபார் ஒன், ஐ யூஸ் திஸ் ஜென்ரல் லிக்விட் ஃபர்டிலைசர் ஃபார் ஆல் மை இண்டோர் பிளான்ஸ். இந்த ஃபர்டிலைசரை நான் வெஜிடபிள் கார்டனுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர். மோர் நேச்சுரல் ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பனானா பீல்ஸ்லாம். பனானா பீல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஆனியன் பீல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் பீல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வாட் ஐ டூ இஸ், பனானா பீல் எடுத்து நல்லா அதை சாப் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி ஐ வில் பாயில் இட். ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதை வடிகட்டி அந்த தண்ணியை நான் எல்லா இண்டோர் பிளான்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். இண்டோர் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் கார்டனுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ கேன் ஆட் கம்போஸ்ட். கம்போஸ்ட் நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நர்சரியில் பேக்கெட்ஸில் வந்து கம்போஸ்ட் வந்து விற்பாங்க. ஸோ நேச்சுரல் ஃபர்டிலைசர் 15 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தென் இந்த கம்போஸ்ட்டை அதர் 15 days ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பிளான்ஸ்க்கு நல்ல ஃபுட் கிடைக்கும், நல்லா சாப்பிட்டு சூப்பராக வளரும். Pruning your plant is very very important for its growth. Pruning அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, decayed and dried leaves இருக்கும் இல்லையா, அது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்காக நான் வந்து செடியை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்டர் பண்ணுவீங்க இல்லையா, வீக்லி ஒன்ஸோ இல்லை 4 days ஒன்ஸோ வாட்டர் பண்ணுவீங்க. வாட்டர் பண்ணும் போது இட் வில் டேக் ஜஸ்ட் 5 minutes to see if there is any dried leaves fallen down on the soil. ஸோ அந்த மாதிரி ட்ரைட் லீவ்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சாயிலில் தேவையில்லாத அன்வான்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அண்ட் இட் வில் அஃபெக்ட் த நியூட்ரிஷன் ஆஃப் த சாயில். ஸோ ஜஸ்ட் டேக் 5 minutes to remove all those decayed foliages.
செடின்னு இருந்தாலே இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ் வரதான் செய்யும். பட் இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம்? அடிக்கடி உங்கள் பிளான்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். இது ஒரு ப்ராட் லீஃப் பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா லீஃபோட டாப் அண்ட் பாட்டமை செக் பண்ணணும். ஏன்னா பின்னாடி சின்ன சின்ன பக்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி கூட இருக்கும். பட் மீலி பக் மாதிரியான இன்ஃபெஸ்டேஷன் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு கிளியர் இட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டீஸ்பூன் நீம் ஆயில், 2-3 drops soap water, 1 liter of water, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் உங்கள் செடி மேலே அப்ளை பண்ணலாம். 15 days ஒன்ஸ் நீங்கள் நீம் ஆயில் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தால் மீலி பக்ஸ் இன்ஃபெஸ்டேஷனை உங்களால் குறைக்க முடியும். பட் ஜென்ரல் கேர் டிப் ஐ வுட் சே, எப்போதுமே ஒரு ப்ராட் லீஃப் பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா வெட் கிளாத் எடுத்து டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லீஃபை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ் ஓன்ட் இன்ஃபெஸ்ட் த பிளான்ட். அப்புறம் வின்டர் சீசனில் ஃப்ரூட் ஃப்ளைஸ் மாதிரியான இன்செக்ட்ஸ் வரும். அதுக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் மாதிரி விற்கிறாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரூட் ஃப்ளைஸ் பறந்துட்டு இருந்ததுன்னா இட் வில் கெட் அட்ராக்டட் அண்ட் இட் வில் ஸ்டிக் டு திஸ் பட்டர்ஃப்ளை. இந்த மாதிரி எல்லா பூச்சியும் வந்து ஒட்டிக்கும். இப்போ நான் காமிக்கிறது கூட அதுதான். லாஸ்ட் வின்டரில் நான் கலெக்ட் பண்ண இன்செக்ட்ஸ் இதெல்லாம். ஒரு பாட்டை நர்சரியிலேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக ரீபாட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நர்சரியில் அது ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து பழகி இருக்கும். ஸோ அந்த பாட் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இட் இஸ் கம்மிங் டு அ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம இமீடியட்டாக அதை ரீபாட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி அண்டர் கோயிங் ஸ்ட்ரெஸ். ஸோ நர்சரியிலேருந்து ஒரு பாட் வருது அப்படின்னா அதை ரீபாட் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே 1 month 2 month வச்சு ரீபாட் பண்ணக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரீபாட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பாட்டோட ட்ரைனேஜ் ஹோல்லேருந்து ரூட்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் லைக் திஸ். இந்த மாதிரி ரூட்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கிறதுனாலே உள்ளே வளர்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லை, எனக்கு வேறு பாட் கொடுங்க அப்படின்னு கேட்குதுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் ரீபாட் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக ரூட்ஸ் வெளியே வராமல் செடிக்கு டாப்லேயே ரூட்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தாலும் நம்ம ரீபாட் பண்ணணும். So these are all the 6 pointers I wanted to discuss in this part, and there are other 6 pointers which is not so common which I'll be discussing in the part 2. Stay tuned for the part 2 video. Thanks for stopping by.